ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு புத்திசாலி ராமன் கதையை பார்க்க போறோம். ஒரு நாட்ல இரு மலை கிராமம் இருந்துச்சு. இரண்டு கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு. ஆற்றை கடக்க இரு கிராம மக்களும் சிரமப்பட்டாங்க. அதனால கிராம மக்கள் அனைவரும் அந்த நாட்டை ஆண்ட ராஜாவிடம் சென்றனர். வணங்குகிறேன் ராஜா, நாங்கள் மலை கிராமத்திலிருந்து வருகிறோம். சொல்லுங்கள் மக்களே, உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? ராஜா, எங்களுடைய கிராமத்துக்கு நடுவே பெரிய ஆறு ஓடுகிறது. அதனை கடக்க நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு பாலத்தை கட்டித்தர வேண்டும். சரி, நான் பாலத்தை கட்டித் தருகிறேன். மந்திரியாரே, இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் ராஜா. நீங்கள் இந்த மக்களுடன் சென்று ஆற்றின் குறுக்கே ஒரு பாலத்தை கட்டி முடியுங்கள். உத்தரவு ராஜா, நான் உடனே செல்கிறேன். மந்திரியார் அந்த கிராம மக்களுடன் சென்று பாலத்தை கட்டி முடித்தார். சில நாட்கள் கழித்து இரு கிராமத்துக்கு இடையே மோதல் உருவானது. அந்த பாலம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று இரு கிராம மக்களும் சண்டை போட்டுக்கொண்டனர். இதை அறிந்த ராஜா தன் மந்திரிகளில் ஒருவரான புத்திசாலி ராமனை அழைத்தார். வணங்குகிறேன் ராஜா, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். ராமா, நீ உடனே அந்த மலை கிராமத்துக்கு சென்று அங்கே நடக்கும் சண்டையை நிறுத்திவிட்டு வா. உத்தரவு ராஜா, அப்படியே செய்கிறேன். ராமன் அந்த மலை கிராமத்துக்கு சென்றான். இரு கிராம மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினான். ஆனால் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் சண்டை போட்டுக்கொண்டனர். இதை பார்த்த ராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அமைதியாக கேளுங்கள். இந்த பாலம் யாருக்கு சொந்தமோ அவர்கள் இத்த பாலத்தின் வழியாக வருவதற்கு மட்டுமே அனுமதி உண்டு. மாறாக பாலத்தை கடந்து வேறு கிராமத்துக்கு செல்லக்கூடாது. இதுவே ராஜாவின் ஆணை. அப்பத்தான் எல்லாருக்கும் புரிஞ்சது. நாம அந்த பாலத்தை பயன்படுத்தாம எங்கும் போக முடியாது. வெளியில் இருந்துதான் நம்ம கிராமத்துக்கு திரும்பி வர முடியும். அதனால அந்த பாலத்தை சொந்தமாகிக்கிட்டா ஒரு பயனும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு சமாதானமா போனாங்க. ராமன் தன்னோட புத்தி கூர்மையால பிரச்சனைய தீர்த்து வச்சத நினைச்சு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம்.